நீளமான விழுதுகளை பரப்பி பறந்து விரிந்திருக்கும் ஆலமரத்தின் கீழ் பக்தர்கள் அமர்ந்து தங்களது எண்ணிய காரியங்களை மனதில் நினைத்து இரு கைகளையும் அங்கிருக்கும் சித்தர் சமாதியின் முன் விரித்து வைக்கும் போது அந்த அதிசய நிகழ்வு நடந்தேறுகிறது. பக்தர்கள் விரித்து வைத்த கைகள் தானாக ஒன்று சேர்கிறது. அப்படி சேரும்போது நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது இத்திருக்கோவில் நம்பிக்கையாக விளங்குகிறது. இந்த அதிசயம் நிகழும் அருள்மிகு தன்னாசி ஈசர் சித்தர் கோவில் செல்வபுரம் என்னும் கிராமத்தில் சிறப்பாய் அமைந்துள்ளது. இங்கு 18 சித்தர்களில் ஒருவரான புன்னாக்கீசர் சித்தர் தியான நிலையில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் இருந்து பாலமலை செல்லும் வழியில் இருபுறமும் பசுமை படர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் காட்சியளிக்கும் சூழலில் ஆலமரமும் கரச்சி மரமும் பின்னி பிணைந்துள்ள இடத்தில் புன்னாக்கீசர் உடலால் ஜீவசமாதி அடைந்து அருவமாய் பல அதிசயங்களை செய்து வருகிறார். அமைதி சூழ்ந்த இந்த திருக்கோவிலுக்குள் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி உலவுவது போல் உணர்த்துகின்ற நிலையில் அங்குள்ள ஆலமரத்தின் கீழே அந்த ஜீவசமாதி பல சக்திகளை வெளிப்படுத்துவது போல காட்சியளிக்கிறது. மண்ணுலகில் பிறந்து மகேசனை வழிபட்டு முக்தியடைந்த சித்தர்களில் ஒருவர்தான் புன்னாக்கீசர். சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக விளங்கிய இவரது நாக்கு இரண்டாக பிளவுபட்டு பின்னோக்கி ஒரு நாக்கு காணப்படுவதால் அவர் புன்னாக்கீசர் என்று அழைக்கப்பட்டார். பல வருடங்களுக்கு முன்னால் ஆள் அரவமற்ற இந்த மலைப்பகுதியில் ஒரு ஆலமரத்தின் அடியில் தவம் புரிந்து கொண்டிருந்த இந்த சித்தர் வருவோர் போவோருக்கு நோய்களை நீக்கி அருள்பாலித்து வந்துள்ளார். இந்நிலையில் ஒரு நாள் குகைக்குள் சென்றவர் மீண்டும் வெளியில் வரவே இல்லை. இதனால் அதிர்ச்சியுற்ற மக்கள் அவரின் வரவிற்காக காத்திருந்தனர். ஆனால் இறுதி வரை அவர் வெளியில் வரவே இல்லை. பெரும்பாலும் வெகு அமைதியாக வனவிலங்குகள் சுற்றித் திரிந்த அந்த பகுதியில் அவரை வணங்க காத்திருந்தவர்கள் அவர் வராமல் போகவே அவர் தவம் செய்த ஆலமரத்திற்கு கீழ் சிலை வைத்து அவரை வணங்க ஆரம்பித்தனர். இங்குள்ள கருவறையில் தன்னாசி ஈசர் மிகப்பெரிய மீசையுடன் காணப்படுவதோடு விநாயகர் கோயில், பெருமாள் கோயில், அதற்கு பின்னால் ஆஞ்சநேயர் சந்நிதியும் மாரியம்மன் கோயிலும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த கோவில் உள்ளே அகஸ்தியர், திருமழிசை சிவவாக்கிய சித்தர், அழகண்ணர் சித்தர், கோரக்கர் சித்தர், சுந்தரானந்தர் சித்தர், புலிப்பாணி சித்தர் உள்ளிட்ட அனைத்து சித்தர்களும் ஒரே இடத்தில் காட்சியளிப்பதோடு அங்கு தியான மண்டபங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. எடுத்த காரியம் நிறைவேறுமா? குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்கள் தீருமா? ஏற்பட்ட நோய்களில் இருந்து நாம் விடுபடுவோமா என பல குழப்பங்களோடு தெளிவற்ற முறையில் வாழும் பக்தர்கள் இக்கோவிலுக்கு வரும்போது ஒரு தீர்வை எட்டுகின்றனர். தன்னாசி ஈசரின் அருளை பெற ஆலமரத்தின் அடியில் அவரது சிலைக்கு முன் அமர்ந்து பக்தர்கள் நம்பிக்கையுடன் தியானிக்கின்றனர். அப்பொழுது பக்தர்கள் தங்களது இரு கைகளையும் தரையில் தள்ளி வைத்து கண்களை மூடி வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று மனதால் பூஜிக்கின்றனர். அப்பொழுதுதான் அந்த அதிசய நிகழ்வு நடைபெறுகிறது. தள்ளி வைத்து பிரார்த்தனை செய்யும் பக்தர்களின் கைகள் தானாகவே ஒரு சேர இணைகின்றன. அப்படி இணைந்தால் அவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. சித்தரின் இந்த அற்புத செயல் இன்றளவும் இக்கோவிலில் நடக்கின்ற நிலையில் அதனை காணவும் தங்கள் குழப்பங்கள் தீரவும் ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்கின்றனர். மருத்துவ சிகிச்சையால் தீர்க்க முடியாத புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இக்கோவிலில் தங்கி மூலிகை சிகிச்சை பெற்று தன்னாசி ஈசரின் அருளால் குணமாகி செல்வது காலம் காலமாக நிகழ்ந்து வரும் அற்புதம். இந்த தெய்வீகம் நிறைந்த இத்திருத்தலத்தில் நாமும் சென்று தரிசிப்போம். காலங்களால் அழிக்க முடியாத சித்தர்களின் அருளை பெறுவோம். மாலை முரசு தொலைக்காட்சியின் சர்வம் பக்திமயம் நிகழ்ச்சிக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் ஜாஃபர் சாதிக்குடன் நந்தகுமார்.